ஒரு ஒரு ஏரியாவிலும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்தை நிச்சயமாக நீங்கள் சேர்ந்தீர்களானால் RSSO VCO இதை உங்களுக்கு பின்பற்றமாக அந்த இடத்தை கொடுக்க அரேஞ்ச் செய்ய ரெடியாக இருப்பார்கள். நீங்கள் இதை திரும்ப திரும்ப மாதம் மாதம் இதை செய்ய மாதமாவது டெய்லி மாதத்தில் ஒரு முறையாவது பௌர்ணமி அன்றோ ஏதாவது ஒரு தினத்தன்று நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். ஏனெனில் நமது தேசம் நமது பண்பாடு இதெல்லாம் ரொம்ப நலிவுற்று இருக்கிற சமயம் இது. அதனால்தான் உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய பெரும்பான்மையான சப்போர்ட் இந்த மாதிரி RSS, இந்த மாதிரி VHP அவர்களுக்கு மேலே உள்ள கட்சிகள் அவைகளுக்கு தேவையானவை. ஏனெனில் நாம் இந்த சனாதன தர்மத்தை நம்முடைய தர்மமாக நம்முடைய நீங்கள் எல்லாம் இந்த விளக்கு பூஜை செய்தது அந்த சனாதன தர்மத்தின் ஒரு அம்சமாகத்தான். இதுதான் நம்முடைய வழிபாடு, இதுதான் நம்முடைய முறை, இதுதான் நம்முடைய பண்பாடு என்று நாம் நமக்காக நம்முடைய நீங்கள் எல்லாம் தான் நாளைக்கு இதை எடுத்து சென்று உங்களுடைய குழந்தைகளுக்கு, ஏனெனில் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன், உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் தர வேண்டும். இந்த சனாதன தர்மத்தை தர வேண்டும். இந்த சனாதன தர்மம்தான் நம்மை ஒன்று சேர்த்து நிம்மதியாக நாளை, அதாவது எந்த முறையில் வாழ வேண்டுமோ அந்த முறையில் வாழ்வதற்கு இந்த சனாதன தர்மம்தான் நமக்கு துணையாக உறுதுணையாக வரும் என்று கூறி எல்லாருக்கும் அது உள்ளே இருக்கார் சாமி, எவ்வளோ போய் பார்க்கலாம். அடுத்து நம்ம அகில பாரதிய சன்னியாசி சங்க நிறுவனர் நம்ம ராமானந்த மகாராஜ் சாமி அவர்கள் பேச மாட்டாங்க. மாதத்தில் கடைசி வேலைகள் ஒரு நாள் தான் பேசுவார். கடைசி வேலைகள் ஒரு நாள் தான் பேசுவார், பேச மாட்டார் அவர். அதில் அவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பாரு. அடுத்து காவேரி ரதம் வருது, அக்டோபர் 27, 28 காவேரி ரதம் வருது. அந்த காவேரிக்கு மக்கள் எல்லாம் எல்லாம் ஒன்று கூடி எல்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். இந்து தர்மத்தை காப்பாற்ற மாதிரி சாமி 2 பேரும் பேசினாங்க. அதை காப்பாற்ற நல்லா இருக்கும். சமய